ஸோ நேற்று எபிசோட பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், திடீர்னு யாராவது வண்டியிலேருந்து கீழே விழுறாங்க. அவங்கள பார்த்து நீ நடிக்கிற வேணும்னே தான் கீழே விழுந்த அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் தூக்கலனா கூட போகுது. ஆனால் இது மாதிரி சொல்லும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று எபிசோட பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஸோ என்னடா இப்படி பண்ணுறீங்களா ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம ரணோ வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடும்போது கீழே விழுந்து ஷோல்டர் பிடிச்சிட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி கத்திருப்பாரு. பட் சுற்றி இருந்த நம்ம ஜெஃப்ரியாக இருக்கட்டும், அன்ஷிதாவாக இருக்கட்டும், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக பொருட்படுத்தாமல் அவன் நடிக்கிறான், எனக்கு நல்லா தெரியும் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க தூக்கலனா கூட அந்த அளவுக்கு அவருக்கு வலிச்சிருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை பயங்கரமாக ஹார்ட் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் Day 72 வந்து போயிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பண்ண வந்து பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நேற்று நைட்டே வந்து பார்த்தோன்னா நம்ம பவித்ரா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தான் எல்லாருக்கும் சுகர் தருவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து கிச்சன் டீமில் வந்து இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் உப்புமா சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் ஏதாவது சக்கரை கிடச்சா நல்லா இருக்குமேடா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் எடுத்திருப்பாங்க. சக்கரெலாம் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூன் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம பவித்ரா சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்களுக்குலாம் காண்டாயிடுச்சு போல். ஸோ நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, அது எப்படி கிச்சன் டீமுக்கு போயிட்டா இவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத பார்த்துட்டு எதனா அவார்டாக கொடுக்க போகிறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்து என்ன தான் பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்டை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்லின் போன வாரத்தில் நான் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது இந்த பயபுலெல்லாம் வந்து பார்த்தோன்னா பவித்ரா என்கிட்ட சுகர் கேட்டுச்சு, நான்லாம் போனால் போதுன்னு கொடுத்தேன், இந்த வாட்டி ஒரு ஸ்பூன் சுகர் தரத்துக்கு இப்படி ஆல்ட்டி இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பாயிண்டை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் வந்து போன வாரம் நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா இப்போ சொல்லணுமே அப்படின்றதுக்காக பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டுமா நம்ம தீபக் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கேட்டார், நான் அப்பயும் கொடுத்தேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்து நம்ம ராயன் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு ஸ்பூன் கேட்டான், நான் என்ன ஃபன்னாக கேட்குறானே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பூனை சேர்த்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ராயனை இஸ்திருப்பாங்க. டக்குன்னு ராயனுக்கு செம்ம காண்டாக இருக்கும். அது எப்படி நான் வந்து ஃபன்னாக கேட்டேன் நீ சொல்லலாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஃப்ளூயிடாக வந்து போச்சு, அதனால தான் நான் ஒரு ஸ்பூன் சுகர் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. இது ஃப்ளூயிடா என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓ வயிற்றால போகிறது அப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜாக்லின் மேலே என்ன காண்டி ஏது காண்டுன்னு தெரியல. ராயன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாரு. ஆனால் எப்படி நான் வந்து நான் இது இடத்துலையுமே வந்து நான் ஃபன்னாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் கேட்கலையா, ரொம்ப சீரியஸாக தான் வந்து கேட்டேன், நான் வயிற்றால போகிறது வந்து உங்களுக்கு ஃபன்னாக இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் டக்குன்னு உள்ளே வந்து இருங்கப்பா இது போன வாரம் நடந்த கதை, இது பேசி திருத்திக்கலாம் இருங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கெஞ்சிராரு கதறாரு. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம டம்மி பீஸ் மாதிரி நம்ம ரஞ்சித் மாதிரி நின்றுட்டோம்னா வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ரோஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து முன்னாடியே கணிச்சிட்டார் போல். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த இஷ்யூ இதுக்கு மேலே வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருங்கப்பா போன வார விஷயம் தானேப்பா, இது பேசிக்கலாம் இருங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அன்னதான் வந்து பார்த்தோன்னா கோவா கேங் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே இங்கே ஹைலைட்டான ஒரு மேட்ரு யாருன்னு பார்த்தோம்னா கோவா கேங் விசஸ் ஜாக்லின் தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் மேலே சம்மகாண்டில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா இருக்காங்க, ஜெஃப்ரி இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஜாக்லினுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம கோவா கேங் வந்து பார்த்தோம்னா ஜாக்லின் மேலே சரியான காண்டில் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா நம்ம விஷால் அதை பேசி வந்து சுமூகமாக முச்சு விட்டார் உட்கார வச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா இந்த கோட்டை கட்டுற ஒரு மாதிரியான டாஸ்க்கு. ஸோ இந்த கோட்டை கட்டுற டாஸ்க் எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு 5 டீமாக வந்து பிரிஞ்சிடணும். ஸோ பிரிஞ்ச 5 டீம் வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு கோட்டையை வந்து கட்டணும். ஸோ செங்கல் வந்து கொடுத்துருவாங்க போல். அந்த செங்கலை நீங்கள் எப்படி எடுத்துன்னு போய் எவ்வளோ செங்கலை நீங்கள் அடுக்குறீங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா டீம் பிரிக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாரும் அதாவது வந்து பார்த்தோன்னா 3 டீம் 3 பேராக பிரிஞ்சிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 4 பேர் மட்டும் பார்த்தோன்னா 2 டீமாக பிரியணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ ஹைலைட்டான ஒரு மேட்ரு என்னடான்னு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 3 பேராக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ கடைசியில் ஒரு 4 பேர் இருந்தாங்க, முத்து, தீபக், அதுக்கப்புறமா மஞ்சரி, ரணவ், இவங்க 4 பேர் இருந்தாங்க. ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்றதால வந்து பார்த்தோம்னா ரணவும் மஞ்சரியும் பார்த்தோம்னா ஒரு டீமாக இருந்தாங்க. அதே மாதிரி முத்துவும் தீபக்குமே பார்த்தோன்னா ஒரு டீமாக வந்து போயிட்டாங்க. ஸோ ஹைலைட்டான ஒரு மேட்ரு என்னடான்னு பார்த்தோன்னா நம்ம முத்து இப்படிலாம் ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு பின்னாடியுமே பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தோம்னா மஞ்சரி அதுக்கப்புறமா வந்து ரணவ் கிட்ட ஒரு டீலிங் போட்டிருப்பாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டீலிங்னு பார்த்தோன்னா மற்ற டீமில் வந்து பார்த்தோன்னா 3 பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒதுக்கப்பட்ட மாதிரி வந்து பார்த்தோன்னா யாருக்குமே நம்ம ஆதரவு இல்லாமல் ஒரு 4 பேரை வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா மாஸ்க் காட்டி மற்றவங்களெல்லாம் ஈஸியாக வந்து தோக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு விட்டாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம 2 டீமாக இருக்கலாம், பட் ஆனால் ஒரு டீம் மாதிரி வந்து பார்த்தோன்னா சேர்ந்து விளையாடலாம், நமக்குள்ளே அடிச்சிக்க வேணாம், மற்றவங்கள வந்து பார்த்தோன்னா ஆட்டத்தை கழிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை வந்து போட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தோம்னா கேமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே ரணவ் எப்பா பயங்கரமாக ஆறாருப்பா இவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
போது வர கல் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா இவர் தான் அதிகமான கல்லை வந்து எடுத்தாருன்னு சொல்லலாம். எடுத்து மஞ்சரி கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் மஞ்சரியால் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு கல்லை வந்து பார்த்தோன்னா சேஃபாக வச்சுக்க முடியல. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி பிடிங்கிட்டு ஓடுறான், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரஞ்சித்து ஒரு கல் எடுத்தால் கூட பரவாயில்ல 2 கல்லை தான் தூக்கிட்டு போவோம்டா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கையை விட்டு 2 கல்லை தூக்கிட்டு போகிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம அருண், ஸோ நம்ம அருணுமே வந்து பார்த்தோன்னா நான் மட்டும் நான் லேசா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவர் 2 கல்லை தூக்கிட்டு வர்றாரு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா ரன்அவ் எடுக்கிற எல்லா கல்லத்தையுமே வந்து பார்த்தோம்னா மற்ற டீம்மேட்ஸ் வந்து அழுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேலைக்காகறா அப்படின்னு சொல்லிட்டு ராணா வந்து காலத்தில் இறங்கிட்டாரு. யாரா என் கல் எடுத்தது, எவன் எடுத்தீங்களா அவன் கல் எடுப்பண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரகடாக வந்து பேசிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி கிட்ட போய் முட்டி மோதிருப்பார், வேலை இருக்காது. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா அருண் வந்திருப்பார் சப்போர்ட்டுக்கு. அருணும் ஜெஃப்ரியும் பார்த்தோன்னா மாற்றி ரனவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பாருங்கடா என் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ரனவை வந்து பார்த்தோன்னா விட்டே கொடுக்கல. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா அருண் சொல்லியிருப்பாரு, என்ன அடிக்கிற மாதிரி வரான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. எங்கே அடிக்கிற மாதிரி வரான், நீங்கள் தான் அப்படி அடிக்கிற மாதிரி அவனை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மஞ்சரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து பார்த்தோம்னா நம்ம ராணா வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி கிட்ட இருக்க கல் எடுக்கிறதுக்காக மறுபடியும் சோலோவாக போயிருப்பார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல சம்பவமே ஆகுது. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு பக்கமாக தூக்கி வந்து பார்த்தோன்னா சாய்ச்சிருப்பார். அப்படி சாய்க்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா அப்படியே ஷோல்டரை பிடிச்சிட்டு பார்த்தோம்னா நம்ம ராணா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு, கை வலிக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சுற்றி இருந்த ஜெஃப்ரியாக இருக்கட்டும், அன்ஷிதாவாக இருக்கட்டும், ஏன் நம்ம தூரத்தில் இருக்க சவுண்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இவன் நடிக்கிறான் யாரும் கெட்ட வராதிங்க, நடிக்கிறான் பச்சையாக நடிக்கிறான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஹைலைட்டான ஒரு மேட்ரு, பக்கத்துலேயே ஜெஃப்ரி இருக்கான், ஸோ பக்கத்துலேயே வந்து அன்ஷிதா இருக்காங்க. யாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சீரியஸாகவே வந்து எடுத்துக்கல. டக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அருண் வந்து எல்லா கல்லையும் கீழே போட்டுட்டு வாடா நான் தூக்கிட்டு போகிறேன்டா செல்லம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னடா ஆச்சு ஒன்றும் இல்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம அருண் அதுக்கப்புறமா விஷால் இவங்க 2 பேரும் தூக்கிட்டு போய் கன்ஃபெஷன் ரூமில் வந்து போட்டு வந்துட்டாங்க. ஸோ போட்டு வந்தவொடனே இங்கே மறுபடியும் இன்னொரு இஷ்யூ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா வந்த ஒரு 5 நிமிஷத்தில் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு நம்ம அருண். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா விஷால் செம்மகாண்டாக இருப்பாங்க. இந்த பர்ரா பிபி நீ வந்து விளையாடுறதுனா விளையாடு, இல்லைனா கோட்டை கழித்து வச்சு விளையாடாம கூட வெளியே வந்து கேம் விட்டு இது மாதிரி கேம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. நீலாம் சொல்லாதரா என்னுடைய கருத்து நான் சொல்லுவேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம அருணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம விஷாலும் மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் இவ்வளோ பெரிய பிரச்சனை போது நீங்கள் யாரா குழந்தைங்க சண்டை போட்டு அப்படி ஓரமாக போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவனுக்கு சண்டை போடுறது எப்படி இருந்ததுன்னா. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தோன்னா கிரிஞ்சாக தான் வந்து இருந்தது. ஸோ சண்டை போடணுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ சண்டை போட்டு முடித்த உடனே ஒரு 10 செகண்டில் வந்து பார்த்தோன்னா சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, லவ் யூடா அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றி சமாதானம் ஆகிட்டாங்க. ஏடா இதுக்கு பேர் சண்டையாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா ரணவுமே வந்து உள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா ஐஸ் பேக் வேணும் அப்படின்ற மாதிரி அது கேட்டிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒருத்தர வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி வந்திருப்பாரு. என்னடா வலிக்குதா, ஆமாடா வலிக்குதுடா, கையை தூக்க முடியலடா, அப்படியா சரி ஊசி போட்டாங்களா, ஊசிலாம் போட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி வந்து சொல்லியிருப்பாரு, எல்லா விசிட்டிங் டைம் தான் போயிட்டு இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துட்டு சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. டக்குன்னு பார்த்தோன்னா அவன் உண்மையாக பண்ணுறானா நடிக்கிறதுக்கு பார்க்க பண்ணுறானே தெரியல. ஸோ நம்ம எதுக்கு உள்ள போய் பார்க்கணும், எனக்கு தெரியும் அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தோன்னா அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா மறுபடியும் இன்னொரு டைம் வந்து பார்த்தோம்னா நம்ம ராணா வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து போயிருப்பார். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா அன்ஷிதா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவன் நடிக்கிறான், அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த வாரம் செம்மையான டோஸ் போகுது வீக்கெண்ட்ஸில் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோஃபாவில் உட்காந்துட்டு. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா பார்த்தோம்னா ஸோ இவங்க என்னடா இது எல்லாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ யாருனா இந்த விஷயத்தில் நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ராணா மறுபடியும் வந்தார். ஸோ வரும்போது வந்து பார்த்தோம்னா ஓகே சரியாயிட்டு தான் வந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பார்த்தோன்னா ஃபுல்லாக கட்டு போட்டு வந்துட்டார். ஸோ ஓகே எல்லா டீம்மேட்ஸுக்குமே வந்து பார்த்தோன்னா உணர்ந்துட்டாங்க, டெய்லி உண்மையிலே அடி தான் பட்டிச்சிரா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம ரணவுக்கு ஆறுதலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் குரூப்பாக உட்கார வச்சு பார்த்தோன்னா லிவிங் ஏரியாவில் என்ன கதை ஏது கதை அப்படின்றத வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ரணவுக்கு லிகமெண்ட் டேர் வந்து ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பிக் பாஸே வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம்லேயும் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ரணவுக்கு சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா பவித்ரா எழுந்து இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து பேசியிருப்பாங்க, நீயும் கேட்டிருப்பேன், என்னடான்னு பார்த்தோன்னா அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பொதுவாக அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா மஞ்சிதாவுக்கு குத்திருக்கும் போல் டக்குன்னு எழுந்து நானுமே வந்து பார்த்தோன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் அப்படி நான் சொன்னது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். ஸோ நீ வந்து பார்த்தோன்னா நடிக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் அப்படி நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல நீ சொல்லுவில்ல பதிவு பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளையாடுத்தனமா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நீ பண்ணியோ நினச்சி நான் அதை ஒரு சொல்லிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சிதா சாரி கேட்டிருப்பாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா மஞ்சரி எழுந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் ரூமில் விடுற வரைக்குமாவது கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க, அதை விட்டுட்டு
சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ காயப்படுத்துகிற மாதிரி பேசுவீங்களா, இப்போ வந்து சாரி கேட்பீங்களா, என்னடா கதை இது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா காண்டாயிருக்கும். இப்போ என்ன கதைன்னு பார்த்தோன்னா அவன் எந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே இப்படி தான் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுகிறான். அதனால் பார்க்கும்போது அவன் உண்மையிலே பண்ணுறானா நடிக்கிறானான்னு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. சரி ஆனது ஆயிடுச்சுடா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது ஒரு லெசனாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம ரணோ காண்டாயிருக்கும். நீ எப்படி சொல்லலாம் பதிவு பண்ணுறேன் பண்ணும் தான் பண்ணுறேன், அது எதுக்கு நான் பதிவு பண்ணுறதுக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ரணோ காண்டாயிட்டார் நம்ம சௌந்தர்யா மேலே. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ரெஃப்ரி கிட்ட வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்கவே எழுந்துக்கலடா, அவன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான், அவனுடைய தப்பு தான், அவன் விழுந்தது அவனுடைய தப்பு, இதில் நம்மனா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவன் விழுந்தது அவன் தப்பாக இருந்தாலுமே அவங்க பேசுகிறீங்க பார்த்தீங்களா, சுற்றி முற்றி இதை அவன் நடிக்கிறான் பண்ணுறான் அப்படின்றதான் மிகப்பெரிய தப்புன்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. இதுதான் இன்றைக்கான டேயில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நாளைக்கான டேயில் பார்க்கலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.